இந்த கிரேனை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு கிரேன் வந்து ஸ்லோவாக அந்த கார் வந்து போய் சேர்ந்து போர்ட்டிக்கோல் நிற்கிற வரைக்கும் எதுக்கு இந்த ஷாட்டு? உதாரணத்துக்கு முந்தான முடிச்சில் வந்து ஒரு சீனில் நான் டயலாக்காக சொன்னேன். இல்லை மேலோட்டமாக பார்க்கும்போது கொஞ்சம் முட்டாள் மாதிரி இடியட் மாதிரியே தெரியும். ஆனால் அவர் சில நேரங்களில் புத்திசாலித்தனமாக சில முக்கியமான விஷயங்களில் டக்கு டக்குன்னு புத்திசாலித்தனமாக எதாவது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டது, அதனால் சொல்லிட்டேன். இப்போ மௌனகீதங்களும் அதே மாதிரி தான். நான் ஆஃப் வேல தான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். Hi, welcome to Star with Satish. இந்த எபிசோடில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா, மாஸ்டர் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, ஆக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், ஏன் இந்தியன் சினிமாக்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் டைரக்டர்னு சொல்லலாம், கே பாக்கியராஜ் சார் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸ்டார் வித் சதீஷ் இந்த அமைப்பு மூலமாக, இந்த ஊடகம் மூலமாக ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த ஷோ வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஒரு இன்டர்வியூ ஷோ மட்டும் இல்லாமல் டு த பாயிண்ட்டாக ஸ்க்ரீன் பிளே பற்றின சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கலான்னு, ஏன்னா அது உங்ககிட்ட தான் கேட்க முடியும். ஸோ அப்படியே இந்த ஷோவை வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவை மாற்றலான்னு. அது மாஸ்டர் கிளாஸாக என்னங்கிறது ஜனங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ நம்ம பேசுகிறது பேசிடுவோம், ஜனங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குதோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம். உங்கள் மூவிஸில் வந்து ஹியூமர், எமோஷன் இது ரெண்டுமே வந்து பேரலாக ஒரு ஃப்ளோவில் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே இருக்குது. அதுவும் வந்து திணிக்காமல் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்குது. ஹியூமரும் சரி, எமோஷனும் சரி, அந்த ஸ்க்ரீன் பிளே ஃப்ளோலேயே இருக்குது. ஐ பின் வாட்சிங் யுவர் மூவிஸ் ரீசென்ட்லி. ஆக்சுவலி ஏற்கனவே பார்த்த மூவிஸ் தான், பட் இருந்தாலும் இந்த இன்டர்வியூக்காக கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தேன். அப்போது தாவணி கனவுகளில் வந்து ஒரு சீன் என்னென்னா, வெளியூரில் இருக்கிற அந்த லீட் கேரக்டர் ஒரு போஸ்ட் அனுப்பியிருப்பார் ஒரு ஃபோட்டோவோட. கைண்ட் ஆஃப் அவருக்கு வந்து பாரதி ராஜா மாலை போடுற மாதிரி, அவர் சினிமாவில் ஹி அச்சீவ் சம்திங்கிற மாதிரி. அதை வந்து பார்த்திபன் கேரக்டர் வந்து ஓப்பன் பண்ணி சிவாஜி சார்கிட்ட காமிக்கிறாரு. அப்போது படிக்கிறாரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவும் காமிக்கிறாரு. பாரதி ராஜா வந்து மாலை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ உடனே சிவாஜி சார் கேரக்டர் வந்து, அது ஆக்சுவலாக ஒரு எமோஷன் சீன் தான், பட் அந்த இடத்துல அந்த கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா, யார் பாரதியார் தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஒரு எமோஷ்னலாக ஆல்மோஸ்ட் டு த கிளைமேக்ஸ் கிட்டே இருக்க ஒரு சீனு. பட் ஆனால் இந்த ஹியூமர் வந்து திணிச்சும் இல்லை, அந்த கேரக்டருக்கு அவ்வளோதான் தெரியுதுன்ற மாதிரியும் இருக்குது. ஸோ தட் இது நல்லா இருக்குது. இந்த ஹியூமர் எமோஷனும் வந்து இன்டர்ட்வைண்டாக நீங்கள் ஃப்ளோலேயே வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு தானாகவே வருதுங்களா? இல்லை, இது ரெண்டுமே தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணணும்னு நினச்சா கூட வரணுமில்ல. அப்புறம் சில இடங்களில் தான் அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அமையும். இப்போது படம் என்ன தான் பார்த்துருந்தா கூட அவர் கேரக்டர் பிரகாரம் ஒரு ஒரு கேப்டன், ஒரு மிலிட்ரிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். ஸோ அவருக்கு சினிமாவை பற்றி அவ்வளோவெல்லாம் தெரியும் அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் அது பாரதி ராஜா அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும்போது அவருக்கு தெரியாதுங்கிறதுனால, அவர் அந்த காலத்திலே நிற்கிறாரு அப்படிங்கிறனால, ஓ பாரதியார் தம்பியா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஹியூமர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் சில நேரங்களில் நம்மளுக்கும் தோணும், நம்ம கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டுகளுக்கும் டக்குன்னு ஏதாவது ஒரு பஞ்ச் தோணும். ஓகே. ஸோ இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு. ஸோ உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஹியூமர்ஸ் நீங்கள் எழுதும்போதே எழுதுறதா, இல்லை ஸ்பாட்டில் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதா? இல்லைங்க, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், நடுவில் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் ஆகிக்குவாங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளாக தானே இருக்கணும். ஓகே. ஸோ ஆமாம், என்ன கண்டென்ட் அப்படி என்ன கண்டென்ட், என்ன மேட்ரு அப்படிங்கிறது வந்து சீன் அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் மைண்டில் வச்சுருப்பேன். அதனால் நான் போகணுன்னே ஃபஸ்ட் ஷாட்டுன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிட்டு டைலாக் சொல்ல ஆரம்பிப்பேன். அவங்க ஒன்று எழுதிட்டே வந்துட்டுருப்பாங்க. அப்போ இந்த ஷாட்டுக்குள்ளே ஒரு 4-5 டைலாக் வந்துருச்சுன்னா, இந்த ஷாட் ரெடின்னா அப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டு வந்து இந்த ஷாட் நடிச்சுட்டு அடுத்த ஷாட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த கேப்பில் மறுபடியும் கன்டினியூ பண்ணுவோம். ஸோ அங்கங்கே அவங்கவுங்க உள்ளே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி வந்துடுவாங்க. என்ன இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இப்படி போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்களுக்கும் அதில் மைண்டு டியூனப் ஆகிடும். ஸோ எல்லோரும் ஒரே டியூனிங்கில் இருப்போம். அப்போ நல்ல பஞ்சஸ் எதாவது கிடைச்சிது அப்படின்னு சொன்னோம்னா, யார் சொன்னாலும் நல்லா இருந்துன்னு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு ரிதம் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல, ஒரு போரு லேக் எங்கேயுமே பெருசாக இருக்கிறதே இல்லை. ஈவன் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் அந்த படம் பார்த்தா கூட வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு லேகாக இருக்குது, போராக இருக்குது யாரும் சொல்லுவாங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ஆஃப் ஸ்டோரி பிடிக்காமல் இருக்கலாம், பட் ஆனால் லேக் போர் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. ஈவன் தோ மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் உங்களது கான்ஃப்ளிக்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு டே டு டே லைஃப் ஜென்ரலாக
இருக்கிற மக்கள் பார்த்த ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் தான் இருக்கும். அத வச்சு தான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே இருக்கு. நீங்க வந்து ஒரு பெரிய ஹை-ஃபை கான்செப்ட்ஸ் கூட பெருசா பண்ணல. ஸோ ஒரு நார்மல் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஒரு ஜென்ரல் டே டு டே லைஃப்ல மக்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க ஒரு கான்ஃப்ளிக்ட்ட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதும், அத போர் இல்லாம, ஒரு லேக் இல்லாம ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஃப்ளோ ரிதமிக்கா பண்றீங்க. அந்த ரிதம்க்கு நீங்க எதனா பேட்டர்னுக்கு எதனா யூஸ் பண்றீங்களா? இல்ல அத எப்படி நீங்க பிளான் பண்றீங்க? ஸ்ட்ரக்சர் பண்றீங்க? இல்ல முதல்ல வந்துங்க அந்த கதை கரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது நம்ம பிடிக்கிறது வந்து அது ஜனங்களுக்கு நேரா இருக்கா அப்படிங்கிற மாரி ஒண்ணு திங்க் பண்ணிக்கணும். அப்போ ஜனங்களுக்கு நேரா இருக்குது அப்படிங்கிற மாரி அந்த கரு கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கப்புறம் சீன்ஸுக்கு போகும்போது கேரக்டர்ஸ் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு அந்நியமா இல்லாம, நம்ம பார்த்தது தான் பக்கத்து வீட்ல பார்த்தது, எதிர்த்த வீட்ல பார்த்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்நியமா இல்லாமல் க்ளோஸா இருக்கிற மாரி கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் சீன்ஸு கூட வழக்கமா பார்த்து பார்த்து பழக்கப்பட்டது அது வேற ரூபத்தில பார்த்த மாரியே இருக்கும். ஆனா, அதில ஏதாவது ஒரு சின்ன வேற ஏதாவது ஒரு ஹியூமர் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சு அந்த மாரி இருக்கும். ஸோ, அந்த மாரி வந்து அப்படி பண்ணிட்டு போவோம். அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளேல மெயினா வந்த சீன்கள் வேற படங்கள்ல வந்தது எதுவுமே வராம பார்த்துக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம புதுசா கிரியேட் பண்ணோம். அது நல்லா இருக்கு, நல்லா இல்லங்கிறது வேற. ஆனா, இந்த படத்துல வந்தது, அந்த படத்துல வந்ததுன்னு கம்பேரிசன் வந்து ஜனங்களுக்கு மைண்டுக்கு வராத அளவுக்கு, அத வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி பண்ணணும். அப்புறம் இன்னொன்னு, ஒரே இடத்துல கதை சுத்திட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சீனுக்கு அப்ப நான் ஒரு ஏதாவது ஒரு குரோத் இருக்கணும் கதையில, ஸ்க்ரீன் ப்ளேல. ஸோ இங்க பார்த்தாங்க, அங்க பார்த்தாங்க அப்படின்னா, அடுத்து என்ன அப்படின்னு மறுபடியும் பார்த்தாங்கங்கிறது போயிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் சொல்லாமான்னு நினைச்சான்னா, உடனே அடுத்து சொன்னா என்னாச்சு அப்படிங்கிற மாரி அப்படி. இந்த மாதிரி கதையில ஏதாவது ஒரு குரோத் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, ஒரு ஒரு 4 பாயிண்ட்டாவது நான் அதாவது ஒரு 4 எபிசோடுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த 4 எபிசோடு 4 ட்விஸ்ட்டு, 4 குரோத்து அது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா ஒரே இடமா சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா, அது ஒரு மாரி போரா இருக்கும். உங்களோட மூவிஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஃபியூ மினிட்ஸ்லயே இது என்ன கான்ஃப்ளிக்ட், இது என்ன ஸ்டோரின்னு சொல்லி சொல்லிடுறீங்க. தென் அப்புறமா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்படியே ரிதமிக்கா கொண்டு போயிறீங்க. ஃப்ளோவா போயிட்டே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் இப்போ ஜென்ரேஷன்ல இருக்கிற மூவிஸ்லாம் பார்க்கும்போது, மூவி என்ன கான்ஃப்ளிக்ட், இது என்ன ஸ்டோரின்னு தெரியறதுக்கே ஒரு இன்டர்வல் வரைக்கும் டைம் எடுத்துருது. ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே இந்த மூவியோட கான்ஃப்ளிக்ட்டும், ஸ்டோரியும் சொல்லி நீங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்றது, அது உங்களுக்கு அதுதான் உங்களோட பேட்டர்னா? இல்ல முதல்ல ஒண்ணுங்க ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டா வந்து ஒரு கிராமர் கிடையாது. இப்படி தான் கிராஃப் அப்படின்னு கிடையாது. இப்போ மேத்ஸ்னா 1+1 2+2 4 அப்படிங்கிற மாரி அப்போ இல்லை இதா போட்டா 2 10 6 2 12 இது மாற்றவே முடியாது இல்லையா? ஆனா ஸ்க்ரீன் ப்ளேல வந்து அந்த ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆரம்பம் இருக்கும். ஒவ்வொரு கதைக்கும் இன்ட்ரோல் ட்விஸ்ட்டுங்கிறது வேற மாரி இருக்கும். எண்டு ஒரு மாரியா இருக்கும். அதனால ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது வந்து இந்த கதைக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது, அப்படி நம்ம அது கொஞ்சம் யோசிக்கும்போது, கொஞ்சம் வித்தியாசமா இது இப்படி ஆரம்பிச்சா நல்லாயிருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடுத்தோனையுமே நம்மளுடைய கதையில வந்து ஆடியன்ஸ வந்து ஏதோ ஒரு விதத்தில இன்வால்வ் பண்ண வச்சிரணும். டக்குனு புல் பண்ணி உள்ள இழுத்துறணும். இந்த ஸ்டோரி எத நோக்கி போது? ஆம், ஏதோ ஒண்ணு இன்ட்ரஸ்டிங் அவன கிரியேட் பண்ணி அவன உள்ள கொண்டு வந்துரணும். இப்போ அந்தைய நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேங், ம். ஹெவி பேங் அதாவது எடுத்தோனையுமே ஹீரோயினுக்கு கல்யாணம் அப்படின்னு. கல்யாணம் யாரு கூடறா அப்படின்னா, ராஜேஷ்ன்னு அவரு வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாரி தான் படத்துக்கு. பாக்யராஜ் கம்பேர் பண்ணும்போது அந்த நேரத்தில வந்து பாக்யராஜ்ன்னா, இப்ப நம்ம ஒரு ஹீரோ அப்படின்னு வந்துட்டோம். ஸோ ஒரு செகண்ட் ஹீரோ கேரக்டர் மாரி தான் வரும். அல்லது இன்னொரு ஹீரோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ பாக்யராஜ் மெயினா இருந்துட்டு, ஆனா கல்யாணம் வந்து ராஜேஷ் கூட அப்படின்னு சொல்லும்போதே ஒரு ஷாக்கு. என்னடா எடுத்தோனையுமே கல்யாணம்னு சொன்னா என்ன அவர் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா எப்படி சரியா வரும்? கல்யாணம் நின்னுருமோ? அப்படிங்கிற லெவல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட அடுத்தது என்னன்னா, இன்னொரு அடிஷனல் இது அவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அவர் ஒரு விடோயர். ஸோ ஒரு குழந்தையோட இருக்கிற ஒரு ஆள வந்து இந்த ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது. இப்படி ஆரம்பத்துல இருந்தே அதில ஏன், என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் மார்க் வந்துக்கிட்டே இருக்கிற மாரி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா அடுத்ததுல பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஹெவி ட்விஸ்ட் என்னன்னா, கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்ல பாய்சன் சாப்பிட்டா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் லவ் ஸ்டோரி தான் ஃப்ளாஷ்பேக் அதுதான் ப்ளசன்ட்டா ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ முதல்ல இன்வால்வ்மென்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த கதை இப்படி ஆரம்பிக்கலாம். அப்புறம் 2வது இது வந்து அந்த கல்யாணங்கிறது வந்து அந்த தாலி அது இதெல்லாம் வந்து ஒரு மந்திரமெல்லாம் சொல்லி அது பண்ணதுக்கு காரணம்,
எண்டில அது சம்மந்தப்பட்டதா இருக்கும் கிளைமேக்ஸ். இந்த தாலிக்கு முக்கியத்துவமானது. அதனால முதல்ல அந்த சடங்குகள அதுக்கு எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை குடுக்குறோம். நம்மளுடைய பண்பாடு, கல்ச்சர் எல்லாமே அதில இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தியரிட்டிக்கலா இந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 இப்படிலாம் இருக்குல்ல. நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்றதுன்னு சொன்னோம்னா, குரோத்துங்கிறது ஒண்ணு இருக்கணும். ஒரே இடத்துல கதை சுத்திட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்டர்வல் பேங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு முடிச்சா இருக்கணும். ஆடியன்ஸ் அதிலேயே ஷாக் ஆகி, "என்னடா இது? இது எப்படி நீ சால்வ் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் வந்து பெருசா ஒரு கொஸ்டின் மார்க் மாரி நின்னு, அவங்க இன்வால்வ் ஆகி செகண்ட் ஹாஃப்ல அத எப்படி நம்ம ரிவீல் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போகணும்னு நெனைச்சிட்டு இருப்போம். அவ்வளோதான். ஆ, இப்போ வர மூவிஸ் மேஜர் ஆஃப் த மூவிஸ்ல நான் பார்த்த வரைக்கும் லைக் நல்ல மூவிஸும் இருக்கு. பட் மேஜாரிட்டி ஆஃப் த மூவிஸ்ல வந்து ஓப்பனிங் கன்டென்ட்டுக்கு வராங்க. திருப்பியும் எண்டிங் தான் திருப்பியும் அந்த கன்டென்ட்டுக்கு போறாங்க. நடுவுல அந்த செகண்ட் ஆக்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே வந்து டோட்டலாவே லைக் அவுட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இல்ல அவுட் ஆஃப் ஸ்டோரி எங்கேயோ போயிட்டு திருப்பியும் சுத்தி வளைச்சு கடைசியா வந்துடுறாங்க திருப்பியும். இந்த மாரி ஸ்டார்ட்டிங், எண்டிங் மட்டும் அந்த மூவிக்கு ஒட்டுனா மாரி இம்பாக்ட் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணின்ற இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரியான மூவிஸ் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது இப்ப வர்ற மூவிஸ்ன்னு அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்ப வர்ற மூவிஸ்லயும் நல்ல கிராமரோட பண்றவங்களும் இருக்காங்க. அப்படியும் சில படங்கள் வருது. என்னன்னா, நீங்க ஒரு 10 படத்துல வந்து ஒரு 2 படம், 3 படம் அந்த மாரி வருது. ஒரு 5, 6 படம் வந்து நீங்க சொல்ற மாரி வந்து என்ன எதுக்குன்னு கொஸ்டின் பண்ண முடியாது. கொஸ்டின் பண்ற அளவுக்கு ஏன் இது எதுக்கு? இது எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி இருக்கும். பாக்கி ஒரு 3 படம், 4 படம்ங்கிறது வந்து 10 படம் வருதுன்னா, அதுல வந்து அந்த ஒரு கரெக்ட்டான ஒரு கிராமரோட கரெக்ட்டா பண்றவங்க நெறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. எதனால இப்ப இருக்க ரைட்டர்ஸ் லேக் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ரிதம் குடுக்க முடியல அவங்களால. ஓப்பனிங் குடுத்துடுறாங்க, எண்டிங் குடுத்துடுறாங்க. நடுவுல வந்து ஃப்ளோவே இல்லாம போயிடுது. இல்ல இதில வந்து இப்போ ஒண்ணு பார்த்தீங்கன்னா, முன்னால வந்து அனுபவமுள்ள வயது காரணமா அனுபவம் உள்ளவர்கள், அவங்க ரைட்டர்ஸா இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒவ்வொரு கதை இலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, தேவர் பிலிம்ஸ்னா கதை இலாக்கா, அப்புறம் சத்யஜோதி கதை இலாக்கா, அது மாரி ஏவிஎம் கதை இலாக்கா, ஜெமினி இப்படி எல்லாருமே வந்து கதை இலாக்கான்னா, அதில வந்து பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ விகடன் அந்த குரூப் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கொத்தமங்கலம் சுப்பு முதல் கொண்டு இந்த மாரி பெரிய ஆளுங்க எல்லாருமே அதில இருப்பாங்க. தேவர் நியூஸ் எடுத்துட்டோம்னா, கலைஞான சரத்துவன் இந்த மாரி இருந்தாங்க. சத்யஜோதிலயும் அதே மாரி தான். இப்படி பெரிய ஆட்கள் நெறைய பேர் வந்து வயதானவர்கள், நல்ல அனுபவம் உள்ளவங்க அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நவடேஸ் வந்து நான் வந்து வந்ததுக்கு முன்னால வந்து 2 பேர், 3 பேர் தான். ஒரு ஸ்ரீதர் சாரு, கதை வசனம் டைரக்ஷன்னு, அப்புறம் எஸ். பாலச்சந்தர் அவரு பண்ணிட்டு இருந்தாரு. கே. பாலச்சந்தர் சார் பண்ணாரு. அப்புறம் கேஎஸ்ஜி பண்ணாங்க. இப்படி ஒருத்தர், ஒருத்தர் இங்க ஒருத்தர், அங்க ஒருத்தர், அங்க ஒருத்தர் அப்படி தான் இருந்தது. இப்ப நான் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னா, என்னோட அசிஸ்டன்ட் எல்லாருமே அந்த பேட்டர்ன்ல வந்துட்டாங்க. எல்லாருமே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். ஸோ அந்த தப்புக்கு, குற்றச்சாட்டுக்கு நானும் ஒரு விதத்தில காரணம், குற்றவாளி தான். ஆனா அத நல்லா செய்றவங்க வந்து அத பாஸ் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து அதில ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்ப 2வது வந்து என்னதான் இருந்தா கூட அனுபவங்கிறது வந்து, அது ஒரு ஏஜ்ல வரக்கூடியது, படிக்கிறதுல வரக்கூடியது. ஸோ அது 28 வயசு, 30 வயசுலயே எல்லா அனுபவம் வந்துரும் அப்படின்னு சொன்னோம்னா கஷ்டம். ஓகே. இப்ப அது இல்லங்கும்போது வேற ஜேர்னல்ல வந்து அவங்க போய் திங்க் பண்றத விட்டுர்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு ம ஆக்ஷன்னா ஆக்ஷனுக்குள்ளேயே போய்க்கிட்டு இருக்காங்க. ஹியூமன்னா சில பேர் ஹியூமன்லேயே போயிருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து வெளியிருந்து அடாப்ட் பண்ணியே பழக்கப்பட்டு அதில வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் தரம் நல்ல தரமான ஒரு இது வந்து வராததுக்கு ரைட்டர்ஸ் வந்து நிறைய மிஸ் ஆயிட்டு. இப்ப அதுக்கு இங்கிலீஷ்காரனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? மத்த ஊருக்காரங்களுக்கு என்ன? கேப்டன்னு சொல்றது டைரக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்போ ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுல 3 பேர், 4 பேர் இருப்பாங்க. இந்த கேப்டன், டைரக்டர் வந்து ஜான் அப்படின்னா, அந்த ஜான் தான் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஆனா, ஸ்க்ரீன் ப்ளேல வரும்போது அந்த ஜான் தான் 4வது ஆளா இருப்பாரு. முதல் 3 பேர் ரைட்டர்ஸுக்கு மரியாதை குடுத்து 4வது ஆள தான் ஒரு பேர் போடுவாங்க. ஸோ, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரி, அவங்க டைரக்டரா இருந்தா கூட, இல்ல இல்ல ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அப்படிங்கிறது தான் அதில நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி வந்து கேஸ்டிங் டைரக்டர்னெல்லாம் நம்ம ஊர்லலாம் போடுறதில்ல. இங்க டைரக்டரே எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. அவன் வந்து கேஸ்டிங் டைரக்டர்ன்னு தனியா ஒரு டைட்டிலே வரும். என்னடா இதுக்கு இவ்வளோ மரியாதை அப்படின்னா, இல்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.
ஒரு கேரக்டரைசேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் கதைய ஸ்கிரிப்ட் படிச்சுட்டாருன்னா, இதுக்கு இவர் தான் கரெக்ட்டா இருப்பாரு. இதுக்கு புதுசா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒருத்தரு. அதனால தான் அவருக்கு தனி கிரெடிட். அதே மாரி இங்க எடிட்டிங்கில கூட எடுத்துட்டீங்கன்னா, ஃபாரின்ல வந்து ஸ்கிரிப்ட் முடிஞ்சோனே எடிட்டர்கிட்ட போய் சேரும். அவர் எடிட்டர் படிச்சுட்டு, அவரு பேப்பர்லயே எடிட்டிங் கரெக்ஷன் சொல்லுவாரு. ஆ இங்கே நாம நெறைய பேத்துக்கு அந்த ரஷ் வரும்போது தான் எடிட்டருக்கு வேலைங்கிற மாரி இருப்பாங்க. நெறைய பேர் எடிட்டர்கிட்டலாம் முதல்லயே போய் சொல்லி சஜஷன் கேட்கலாம், புடிக்கலாங்கிற அந்த பழக்கமெல்லாம் பெரிய இப்போ லெனின் மாட்ட சில பேர் இருக்கான்னு வைங்களேன். அந்த மாரி ஆள ஃபிக்ஸ் பண்ணும்போது, "அப்ப முதல்ல எனக்கு கதைய சொல்லிருங்க. முதல்லயே ஸ்க்ரீன் ப்ளே சொல்லுங்க" அப்படின்னு கேட்பாரு. பாக்கி எல்லாரும் வந்து டைரக்டர் தான் தான் அப்படின்னு நெனச்சுட்டாங்கன்னா, இவங்ககிட்ட எதுக்கு கதை சொல்லி இவங்களுக்கு என்ன பெருசா அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லும்போது, அவரு ஒரு கிரேன் ஷாட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, 6வது சீன்ல ஒரு கிரேன் ஷாட் வருது அப்படின்னு சொன்னோம்னா, அவரு வந்து அங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுட்டு டைரக்டர்ட்ட கேட்பாரு. "இதுக்கு என்ன அந்த கிரேன் ஷாட் எதுக்கு? ஒரு கார் வெளிய வருது, இல்ல உள்ள போகுது எதுக்கு?" அப்படின்னு சொல்லி, "ஏன் கிரேன் ஷாட் இது?" அப்படின்னு கேட்பான். "இல்ல, இல்ல 2வது சீன்லயே ஒரு கிரேன் ஷாட் வந்திருக்குல்ல, இந்த ஷாட் இல்ல சார் அது எடுக்கும்போது இதையும் எடுத்துக்கலாம் 6வது சீனுக்கு ஒண்ணு இருக்கட்டுமேன்னு எடுத்துட்டோம்" அப்படின்னா, அவரு ஒத்துக்க மாட்டாரு. அது ஃபுட்டேஜ் வேஸ்ட் அது. நீ முன்னால எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக 2வது சீன்ல வந்து நீ அந்த கிரேன் ஷாட் காமிச்சேன்னா, டோட்டல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? அந்த பில்டிங் வெளிய எப்படி இருக்கு? ரோடு இருக்கா? அது இருக்கா? அதனுடைய அட்மாஸ்பியர் காமிக்கிறதுக்காக ஜனங்க மைண்ட்ல ஏறுறதுக்கு இப்ப நீ பண்ண. இப்ப 6வது சீன்ல எதுக்கு மறுபடியும்? அதனால நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா, கட் பண்ணா ஆஃபீஸ் டோர திறந்துட்டு வந்து உட்கார்ந்தாரு. இல்லன்னா ஆஃபீஸ்ல அவருடைய சேர் தான் ஏற்கனவே சீனுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் இல்லையா? அங்க வந்து உட்கார்ந்தாருன்னு டைம் லேப்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னோம்னா, அங்க மட்டும் கொஞ்சம் லேக் வை. இந்த கிரேன வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு கிரேன் வந்து ஸ்லோவா அந்த கார் வந்து போய் சேர்ந்து போர்ட்டிகோல நிக்கிற வரைக்கும் எதுக்கு இந்த ஷாட்டு? அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிபர்ட்டி அந்த இதெல்லாம் குடுக்குறாங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. நெறைய புக்ஸ் படிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இதில வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் புக்ஸா இருக்குமா? இல்ல ஸ்டோரி புக்ஸா இருக்குமா? இன்ஃபர்மேஷன் புக்குங்கிறது அது படிக்கிற காலகட்டம்ங்கிறது அது வேறங்க. அதெல்லாம் அந்த பாக்யா புக்க ஆரம்பிக்கும்போது அந்த நேரத்தில இன்ஃபர்மேஷன் அது இது எல்லாமே படிச்சுட்டு இருப்போம். முதல்ல பிகினிங்கில வந்து நம்ம ஏஜுக்கு நமக்கு ஆர்வமா இருந்தது வந்து கதை படிக்கிறது தானே ஆர்வமா இருக்கும். இப்போ வாத்தியார்களே பாடம் சொல்லிக் குடுக்க வர்றாங்கன்னா, அந்த வாத்தியாருக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லி ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சொல்லும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். அப்புறம் வாரத்தில ஒரு நாள் ஒவ்வொரு வாத்தியார் கிளாஸ்ல வந்து ஒரு கதை சொல்றதுங்கிறதே ஒரு இதா வச்சுட்டு சொல்லுவாங்க. சில பேரு பாடம் சொல்லிக் குடுக்குறதே வந்து அதுக்கே ஒரு பாடம் சொல்லி அது ஒரு ஸ்டோரி மாரி சொல்லுவாங்க. ஸோ, அதனால இந்த கதை சொல்வது, அது கேட்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு குழந்தைகள்லேருந்து குழந்தை வந்து பாட்டி வந்து சோறு ஊட்டுது, அம்மா சோறு ஊட்டுதுன்னு சொன்னோம்னா, அவங்க எதையாவது ஒரு கதை காக்கா அது இதுன்னெல்லாம் சொல்லும்போது குழந்தை இன்ட்ரெஸ்டிங்கா தலையாட்டிட்டு கேட்குது. ஸோ, இது வந்து நமக்கு இயல்பாவே இந்த கதை கேட்குவதும், சொல்வதும் வந்து நம்ம பண்பாட்டுல ஊறின ஒரு சமாச்சாரம். ஸோ, அதனால வந்து நான் கதை புக்குகள தான் முதல்ல வெளிய வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். எந்த ஆத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கதை புக்ல? இல்ல நெறைய பேர் படிச்சிருக்கேன். இவங்க அவங்கன்னு தேடல. நான் படிக்க ஆரம்பிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. இப்போ பொன்னியின் செல்வன் படிக்கும்போது, "ஓ! அப்படியா கல்கியோடா" அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அப்புறம் ஜெயகாந்தன் புக்கு படிக்கிறது, காண்டேகர் இப்படி அது மாரி நெறையா வந்து புஸ்தகங்கள் நெறையா வந்து அப்படி படிக்க இன்னைக்கும் ஆரம்பிச்சேன். படிச்சுட்டு இருக்கீங்கல்ல? இப்பவும் ஏன்னா உங்க நான் ஆஃபீஸ் வந்தா பாக்கியம் ஃபுல்லா ஆரம்பிச்சதுலேருந்து புக்ஸா தான் சுத்தி இருக்கும். ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நீங்க சொன்ன மாரி இன்ஃபர்மேஷனுக்காகலாம் கூட புஸ்தகம் படிக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. ஏன்னா நெறைய பேர் கொண்டு வந்து ஏதாவது ஒரு முன்னுரை வேணும், அணிந்துரை வேணும் அப்படின்லாம் புஸ்தகம் குடுக்கும்போது, சரி அதில என்னதான் இருக்கு? ஏன்னா எதுவுமே எல்லாத்துக்குமே ஆம் எதுவுமே வேஸ்ட்டுங்கிறது இல்ல. எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு விதத்தில வந்து ஒரு இதா இருக்கும். அது வந்து எப்பாவது ஒரு தடவ வந்து நமக்கு அது யூஸா இருக்கும். நான் கூட இதில போகும்போது சொல்லிட்டுருப்பேன். கார்ல போயிட்டுருக்கும்போது, நானும் பின்னால உட்காந்துருக்கேன், பூர்ணிமா உட்காந்துருக்கேன், டிரைவர் பாண்டியன். அவன் வந்து ஏதோ சொல்லிட்டு அவன் தோட்டத்துறவ பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தான். வீட்ல இன்ட்ரெஸ்ட்டா தோட்டத்த பத்தி, பயிர்கள பத்தி எதையோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவன் சாதாரணமா அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். நமக்கு வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இத கேட்கணும்னு இல்ல. இருந்தாலும் அவன் அத மீறி அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லும்போது, கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னான். "அக்கா ஒரு தென்னை மரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது ஒரு ஒரு 3 மாசம், 3 வருஷம், 4 வருஷம், ஒரு 5 வருஷம் அதிகமா வச்சுக்கணும். அதுக்குள்ள வந்து அது வந்து காப்பு காய்ச்சி அது வந்து பயிர் குடுத்துரும்.
அது பனைமரம் அது இது இந்த மாதிரி இதுன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். 15 வருஷம் 20 வருஷம் டைம் ஆகும். ஸோ தென்னைக்கும் பனைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு அதில் வந்து என்ன ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு சொன்னோம்னா, தென்னைங்கிறது வந்து உபயோகமான ஒன்று. அது 4 வருஷத்துல வந்து வரப்போகுது, 5 வருஷம். பனை மரங்கிறது கொஞ்சம் இதை விட யூசேஜ் பார்க்கும்போது கம்மி. ஆனால் அதுக்கு வந்து டைம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவன் சொல்கிறது வந்து கேட்டு இப்போ எனக்கு என்னென்னா உடனே ஒரு சீன் தான் மைண்டுக்கு வந்தது இதை கேட்கும்போது. என்னென்னா ஒரு அப்பா எப்போ பாரு பையனை திட்டிகிட்டே இருப்பார். என்னென்ன வீட்டுக்கு நான் ஒருத்தனை வளர்த்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையாவது இவன் யூஸ் இருக்கானா வேஸ்ட் லக்கேஜுங்க அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்கும்போது அவன் வர்றான். அப்பா நான் சொன்னேன் அந்த வேஸ்ட் லக்கேஜ் இவன் தான் அப்படின்னு. அவனுக்கு பையனுக்கு சுருன்னு கோவம் வந்துச்சு. அப்பா உடனே அவன் டைலாக் சொல்கிறான். அப்பா நீ வந்து தென்னையை விதைச்சிருந்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷத்துல பயன் கொடுக்கும். நீ பனை மரத்தை விதைச்சி போட்டு அது 3 வருஷம் 4 வருஷம்லாம் அது கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். விதைச்சது நீ தப்பு நீ பண்ண. அதனால் என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்காத. வேணா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணு. ஒரு 3 4 வருஷத்துல 5 வருஷத்துல உபயோகமாக இருக்கிற மாதிரி ஒரு பேரனை நான் பெற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஏதோ ஒன்று மெசேஜ் தெரிஞ்சால் கூட அதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல இப்படி யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணால் அது ஹியூமரோட வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேண்டாத விஷயங்கள்ங்கிறது எதுவும் கிடையாது. அது தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தப்பு இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல அது யூஸ் ஆகுது. இப்போ கூட ஒரு சீன், ஒரு ஸ்டோரி மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணி சொன்னீங்க. இதுலயும் உங்க லீட் கேரக்டர் வந்து கொஞ்சம் கிளவரா இருக்கு. இந்த கிளவர்னஸ் கேரக்டரைசேஷன் வந்து உங்க மூவிஸ்லயும் நான் நோட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, உங்களோட மூவிஸ்ல ஹீரோஸ் வந்து கொஞ்சம் கிளவரா இருப்பாங்க. அன்லைக் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மூவிஸ்ல நெறைய டாப் டயர் ஹீரோஸோட மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ் அப்படின்றது தான் ஹீரோயிசமா இருக்கு. பட் உங்க மூவிஸ்ல வந்து கிளவர் தான் ஹீரோயிசமா இருக்கு. இல்லை மேலோட்டமாக பார்க்கும்போது கொஞ்சம் முட்டாள் மாதிரி இடியட் மாதிரியே தெரியும். ஆனால் அவர் சில நேரங்களில் புத்திசாலித்தனமாக சில முக்கியமான விஷயங்களில் டக்குன்னு புத்திசாலித்தனமாக எதாவது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க ஏன் ஒரு வயலன்ட்டான ஒரு ஹீரோயிசம் மூவியா எதுவும் நீங்க எடுக்கல? எல்லாமே நான் வயலன்ட் மூவியாவே மோஸ்ட்லி இருக்கு. இல்லை சார் வயலன்ஸு அப்படிங்கிறது அதுக்கும் நான் வயலன்ஸுக்கு இப்போ எனக்கு வந்து பெரிய வித்தியாசம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கத்தி கப்படா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்தா தான் ஸ்க்ரீனில் ஒரு பயம் வரும். அதோட வில்லன் அப்படி வந்தால் தான் பயம் வரும் அப்படிங்கிறதுங்கிறது வந்து என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படல. அது இல்லாமயே உங்களுக்கு பயம் வரும். அது இல்லாமயே உங்களுக்கு ஒரு த்ரில்லு கிடைக்கும். ஐயய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய கதைகளில் வந்து பிரச்சனை தான் வில்லனா இருக்கும். கேரக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். யாரும் வில்லனிக்கான கேரக்டர் இருக்காது. ஆனா, அந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸ்க்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இது வந்துரும். அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு. அப்போ அதே வந்து உங்களுக்கு டென்ஷன் கிடைச்சிரும். ஸோ ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வர்றது, சண்டை போடுறதுக்கு உண்டான டென்ஷன் என்னவோ, அந்த டென்ஷன் வந்து சாதாரண ஃபேமிலி ட்ராமாலயே வந்துரும். ஸோ அவங்களுக்கே உங்களுக்கு இப்போ மௌனகீதங்கள் எடுத்துட்டேன்னா, பாசிட்டிவ் சரிதான் தப்பு பண்ணுச்சு ஓகே. இவரு சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கல அப்படின்னோனே, உடனே ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னோனேயுமே ஆடியன்ஸ் ஐய்யய்யோ! என்னது அவசரப்பட்டாரு. ஏதோ அந்த பொண்ணு கோவிச்சுக்கிச்சு எல்லாம் கரெக்ட்டு தான். திருந்துற நேரத்தில போய் இவரு கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லும்போது, அது உங்களுக்கு டென்ஷன் தானே. ஸோ அங்க வந்து கெஞ்சும்போது தாலி மணவறையில உட்காந்துருக்கா, தாலி கட்ட போறாங்க. இந்த பொண்ணு வந்து கெஞ்சுது. அவரு பேசாமயே உட்காந்துருக்காருங்கும்போது, ஐய்யய்யோ! தாலி கட்டிருவாரா கட்டிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஆடியன்ஸுக்கு அப்படி ஃப்ரண்ட்ல வந்து அப்படி உட்கார்ற அளவுக்கு வந்துரும். ஸோ ஒரு வயலன்ஸுக்கு உண்டானதோ, இல்ல ஒரு பயம் வர்றதுக்கோ, இத டென்ஷன் இதெல்லாம் வர்றது வந்து கதையிலேயே வந்து ப்ராப்ளங்கள் வந்தாலே அது அந்த டென்ஷன் தான். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு? ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்றதுக்கு? இல்ல ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது வந்துங்க, இப்போ பெரும்பாலும் வந்து நான் படம் பார்க்கும்போது அந்த காலத்துலேருந்து எப்படியோ ஒரு ஹேபிட் எனக்கு வந்து இங்கிலீஷ் படங்கள் அதிகமா பார்த்து பழக்கப்பட்டேன். அந்த இங்கிலீஷ் படத்தில கூட நான் வந்து போஸ்டர்ல வந்து கன்னு, கத்தி இது மாரி ஏதாவது இருந்தது அப்படின்னா தான் எனக்கு படம் பார்க்கவே தோணும். ஏன்னா, நான் எடுக்கிற படத்துக்கும் அது அது அந்த லைப்ரரிக்காரனே கேட்பான் பூர்ணிமாகிட்ட. சார் பார்க்குற படத்துக்கும், அவர் பண்ற படத்துக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. வந்து ஒன்லி ஆக்ஷன் படமா தேடி எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் ஆக்ஷன் படமாக இருந்தாலும், அதிலயும் ஸ்க்ரீன் பிளேக்குன்னு சில நுணுக்கங்கள் இருக்கு. அது வந்து அந்த ஆக்ஷன் படங்கள்ல வந்து நம்ம ஈஸியா வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஜேம்ஸ் பாண்ட் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது முழுக்க முழுக்க ஓப்பனிங்லேருந்தே ஒரு ஐட்டம், ஒரு ஆக்ஷன், அது ஒரு சேஸு அது இது இப்படி தான் குடுப்பான். ஸோ அதில வந்து முக்கியமா அந்த ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்தே வந்துகிட்டு இருக்கும். என்ன பண்ணாலும் அந்த ஆக்ஷனுக்கு உண்டானதெல்லாம் வந்துட்டுருக்கும்.
ஆனா, அவங்க படத்தில கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, அவரு ஒருத்தர வில்லன் கூட ஃபைட் பண்ண போறாரு. அப்போ போறதுக்கு முன்னால வந்து ஜேம்ஸ் பாண்ட் புறப்படுறான் அப்படிங்கும்போது, உடனே அவங்க வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து இவருக்கு சிலதெல்லாம் குடுத்து அனுப்புவாங்க. அது என்னன்னா, "இது பட்டன் சார், இது இப்படி பண்ணோம்னா, அது ஃபோட்டோ எடுக்கும்" அப்படிம்பான். அப்புறம் இது வந்து இது பண்ணா, "இது கன்னு மாரி ஆப்ரேட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தா தெரியாது. பென்னு மாரி தான் இருக்கும். ஆனா அது கன்னு. அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இப்படி வந்து ஒரு 4, 5 ஐட்டங்கள் வந்து அவர்ட்ட குடுத்து, அவருக்கு ப்ரிகாஷனா வந்து யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அது நடுவுல எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இடத்துல 1, 2 யூஸ் பண்ணுவாரு. இந்த கிளைமேக்ஸ் புறப்படும்போது இது எல்லாமே ஒரு சூட்கேஸ்ல வச்சுக்கிட்டு போயி, ஒரு பெரிய ஒரு வால் மேல ஏறி அந்த பக்கம் பார்த்தா சீஷோரா இருக்கும். இந்த வால் மேல ஏறி இவரு போகும்போது, அந்த பக்கம் தான் வில்லனுடைய இடம். அங்க குதிக்கணும். குதிச்சு போய் ஃபைட் பண்ணணும். இப்ப இந்த பேக்ல இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டுருக்காரு இல்லையா? இது எடுத்துட்டு போய் இது பண்ணும்போது, திடீர்னு அங்க ஸ்லிப் ஆயிருவாரு. ஸ்லிப் ஆயி அப்படி புடிக்கிற நேரத்தில பார்த்தா பேக் வந்து ஸ்லிப் ஆயிரும். இப்ப அங்கிருந்து அகல பாதாளத்தில அந்த சீஷோர்ல வந்து அங்கிருந்து கடலுக்குள்ள வந்து விழுகும். அது காமிப்பான் ஸ்லோ மோஷன்ல. இவருக்கு என்னென்னலாம் அந்த பட்டன் குடுத்தான், இது கன்னு, இது, அது இதுன்னு என்னென்னலாம் எக்யூப்மென்ட்ஸ் குடுத்தானோ இவரு பாதுகாப்புக்கு, அது எல்லாம் அந்த பேக்லேருந்து மொத்தமா போய் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப வில்லன் வந்து புறப்பட்டுருவான். இவரு போயி இப்ப ஃபைட் பண்ணலன்னா, வில்லன் உடனே கிளம்பிருவான். அப்புறம் அவன ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இவரு இது எடுக்கிறதுக்காக கீழ இறங்கி வர்றதா, அப்படியே ஒண்ணும் இல்லாம வெறும் ஹேண்டோடயே பேர் ஹேண்டா போய் ஃபைட் பண்றதா? இப்ப நமக்கு பேஜாராயிரும் இல்லையா? என்ன ஒண்ணுமே இல்லாம இந்த ஆள் எப்படி போய் வில்லன் கூட ஃபைட் பண்ண முடியும்னு. ஆனா இத எடுத்துட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல. நம்ம போய் எடுத்துறதுக்குள்ள வில்லன் போயிருவான். அதனால இது பரவாயில்லன்ட்டு ஒண்ணும் இல்லாம வெறும் எம்ப்டி ஹேண்டா வந்து அப்படியே அந்த காம்பவுண்ட் வெட்டி குதிச்சு வில்லனுடைய இடத்துக்கு போயிருவான். அப்ப நமக்கு டென்ஷன் வருதுல்ல. என்னடா ஒண்ணுமே இல்லாம போறாரு. இவரு எப்படி ஜெயிக்க முடியும் அவன அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ரெகுலரான கிளைமேக்ஸ்க்கு உண்டான ஒரு ஃபார்முலா. நீங்க எந்த படம் எடுத்துட்டாலும், ஆக்ஷன் படம் எடுத்துட்டாலும் சரி, அல்லது ஃபேமிலி ட்ராமா எடுத்துட்டாலும் சரி, என்ன மாரி டைப்ல படம் எடுத்தாலும், அந்த எண்டு வரும்போது, அந்த ஹீரோ அல்லது ஹீரோயின் ஓரியன்டடா எதா இருந்தாலும், அவங்க வந்து ஹேண்டிகேப்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஏதோ ஒரு விதத்தில வந்து அவன் ஒரு செயல்லருந்து ஒண்ணுமே பண்ண முடியாம, எதுவுமே இல்லாம இவன் போய் மாட்டிக்கிட்டான். அப்படிங்கிற ஒரு சூழல உருவாக்கி, அதிலிருந்து எப்படி சக்சஸ் பண்ணான் அப்படின்னா, கிளாப்ஸ் அடிப்பான். ஸோ அந்த சூழல் வந்து நீ உருவாக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இல்லன்னா இது எல்லாமே கையில இருக்குன்னா, இவரு போய் ஈஸியா ஜெயிச்சுருவாரே. எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு டென்ஷன் இருக்காதுல்ல. இதெல்லாம் மிஸ் ஆயி போச்சுன்னா தானே இவரு எப்படி ஜெயிப்பார்ன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அந்த மாரி ஃபேமிலி இதில கூட, ஐயோ! இனிமேல் போய் இவரு ஒண்ணுமே பண்ண முடியாதே, இப்படி போய் மாட்டிட்டாரே அப்படிங்கிற மாரி, அத மாரி அது எல்லா படங்களுக்கும் அது பொருந்தும். இது ஜேம்ஸ் பாண்ட் படத்தில கிளைமேக்ஸ்க்கு உண்டான ஒரு ஃபார்முலா. லாஸ்ட்ல வரும்போது கரெக்ட்டா அப்பர் ஹேண்டா இருக்கிறது யார்ரான்னா, வில்லன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். இப்போ ரிலீஸ் ஆகுற தமிழ் படங்களும் பார்ப்பீங்களா? இல்ல அப் டு டேட் எது நல்லா இருக்கோ அந்த படங்கள்லாம் வந்ததுன்னா பார்த்துட்டு இப்ப தான் தான் கதை வசனம் எழுதுனா தான் கரெக்ட்டா இருக்கும். அதுதான் பிரஸ்டீஜ் அப்படிலாம் நினைக்காம வெற்றிமாறன்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து நாவல வாங்கி அவரு முதல்லலாம் நாவல வாங்கி பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா நாவல்கள் வந்து பெரும்பாலும் பெரிய சக்சஸ் ஆச்சான்னு சொல்லி சொன்னோம்னா, சில பேர் தான் அத சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தில்லானா மோனாம்பல்னா ஏபிஎன் வந்து நாவலா வந்தத வந்து கொத்தமங்கலம் சுப்பு அது வந்து நாவலா வந்தது வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணாரு. அப்படி சில பேர் வந்து நெறைய பேர் நாவலா எடுத்து அத சக்சஸ் பண்ண முடியல. இப்போ புவனா ஒரு கேள்வி மகரிஷி நாவல். அது உடனே அவரு வந்து புவனா ஒரு கேள்விக்குறின்னு பண்ணாங்க. அதனால நடுவுல வந்து நெறைய பேர் நாவல் எடுத்து ஃபெயிலியர் ஆனதுனால எடுக்காம இருந்தாங்க. இப்போ வெற்றிமாறன் அப்படி இல்ல. நெறைய நாவல் வந்து தைரியமா வந்து அவரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல நெறையா ஆட்கள் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு படம் பண்றாரு அப்படிங்கிற மாரியே தெரியல. இந்த ரப்பர் பந்து பண்ண ஆளு. அது அதே மாரி தான். இந்த குடும்பஸ்தான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது கூட ஃபேமிலி ஓரியன்டடா காமெடியா பண்ணியிருந்தாங்க. இப்படி நெறைய பேர் இப்போ வந்தவங்கள்ல கூட முதல் படமே அந்த ஃபர்ஸ்ட்டு படம் டைரக்டரே ஃபர்ஸ்ட்டு படங்கிற மாரி இல்லாத அளவுக்கு நல்லா பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்க்ரீன் பிளேவோ ஸ்டோரியா எழுதும்போது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் எங்கேயாவது மிடில்ல வரும். லைக் ஒரு 10, 20 பேஜ்க்கு இருந்த ஒரு ஃப்ளோவோ, ரிதமோ வந்து 30த், 40த் பேஜ்லேருந்து வராது. இல்ல அந்த பேட்டர்னும் மாறி இருக்கும். இல்ல சீன் ஸ்ட்ரக்சரே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 பேஜஸ் ஒரு மாரி பண்ணியிருப்போம். தென் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுற மாரி இருக்கும். இல்ல எதனா ஒரு சீன் வந்து கிடைக்கவே கிடைக்காம அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு எதனா ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கா? நீங்க அத எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அந்த ஸ்ட்ரகிள? இல்ல நெறைய இடங்கள்ல நெறைய படங்கள்ல வந்து அந்த ப்ராப்ளம் வரும். அது இப்ப அந்த நாட்கள் எடுத்துட்டாலே மாடிக்கு போயாச்சு. இவன் அவன் ஒய்ஃப் தான்
தான் லவ் பண்ண பொண்ணுங்கிறதே தெரியாது. இவரு பாட்டுக்கு நேரா புறப்பட்டு வந்துட்டாரு பாலக்காட்டு மாதவன். அவரும் உங்க இத கண்டுபிடிச்சுட்டேன் நானு அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இப்போ பார்த்தா வசந்திய பார்த்தோன்னே இவருக்கு ஷாக்கு பாலக்காட்டு மாதவன். இவர பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஷாக்கு. ராஜேஷ் சைலன்ட்டா 2 பேத்தையும் பார்க்குறாரு. இப்ப என்ன ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆகுறதுக்கு எப்படி? ஸோ ரொம்ப நாள் வந்து இது ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த இதையே பிடிச்சேன். அந்த தாலி மேட்டர வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நெறைய இடங்கள்ல அதே மாரி இன்டர்வல் அப்போ இது நம்மாள்ல வந்து என் பொண்ண தொடுறதில்லன்னு சத்தியம் பண்ணு அப்படின்ட்டுவாரு. நான் தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ண தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். தாலி கட்டியாச்சு. ஆனா என் பொண்ண தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு. சரின்ட்டு பண்ணிட்டாரு. இன்டர்வல். அதுக்கப்புறம் இது எப்புட்றா இது ஓப்பன் பண்றதுன்னு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இது ஸ்ட்ராங்கா இருக்குதா போட்டுக்குவோம் அப்படின்னு. அதே மாரி செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த பொண்ணு தனியா அந்த வீட்ல இருந்தது. நான் இங்க இருந்தேன்னு சொன்னோம்னா, அந்த ஸ்க்ரீன் ப்ளே சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? ஒரு காமெடி, இன்ட்ரெஸ்டிங்கா அது இது அதெல்லாம் எதுவுமே வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ ஹீரோ, ஹீரோயினும் ஒண்ணா இருந்தாங்க. அம்மா அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்க 2 பேத்துக்குள்ள சீன் வந்தா தான் அது இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஆனா, அவ வந்து வீட்டுக்குள்ள தனியா அவ பாட்டுல அங்க போய் இருக்கா, நான் இங்க இருக்கேன்னா எப்படி வரும்னா, இப்ப அது ரொம்ப மண்டை உடைச்சு என்ன பண்ணேன், அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாம என்ன பார்க்க வந்தது, எங்க அப்பா, அம்மா வந்து பார்த்து பேச வந்ததுன்னு சொல்லி பார்த்து, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னோனே கோவிச்சுக்கிட்டு, "என்ன மீறி நீ வீட்ட விட்டு போயிட்டியான்னு" சொல்லிட்டு, உடனே தண்ணி தெளிச்சு அந்த பொண்ணுக்கு தண்ணி ஊத்தி, "நான் முழுகிட்டேன்" அப்படின்னு "வெளிய போடி" அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அவரு இது பண்ணிட்டான்னு சொன்னோனே, டக்குனு வேற வழியில எங்க போக முடியும்? உடனே எப்படி இருந்தாலும் என் பையன் தாலி கட்டிட்டான்ல, எங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது, இப்ப அங்கிருந்து சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாரி இந்த அந்த ஸ்ட்ரக்லிங்கிறது ஒவ்வொன்லயும் இருக்குது. இல்லாம இல்ல. சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு ஈஸியாவும் அமைஞ்சிறது உண்டு. உதாரணத்துக்கு முந்தான முடிச்சுல வந்து ஒரு சீன்ல நான் டயலாக்கா சொன்னேன். அந்த சீன் எண்டுக்கு வந்து, "யோவ்! என்னையா இன்னொரு குழந்தை பொறந்தா நான் வந்து அத சரியா பார்த்துக்க மாட்டேன். இந்த குழந்தைய விட்டுருவேன். அதுக்கு பயந்து தானே என்ன கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற. நான் வேணா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறியா? நான் குழந்தையே பெத்துக்கலையா?" அப்படி போடி" அப்படின்னு சொல்லி தொரத்துவான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த சீன் எண்டுக்கு அந்த டயலாக் சொன்னேன். குமாரு எல்லாம் ரியாக்ஷனே இல்லாம உட்காந்துருந்தான். "நீ இவ்வளோ நல்ல டயலாக்கு, அது என்னடா இது நான் பிடிக்கலையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்ப ஜிஎம் குமார் தான் சொன்னான். "சார் கிளைமேக்ஸ் கொண்டு வந்து டயலாக்ன்னு சொல்றீங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு. "என்னய்யா சொல்ற? ஆமா இதுக்கு மேல அந்த பொண்ணு என்ன சார் தியாகம் பண்ண முடியும்? இது வெறும் ஒரு டயலாக்ல வந்து இத சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல அந்த பொண்ணு என்ன தியாகம் பண்ண முடியும்? அது கிளைமேக்ஸ்க்கான மேட்டர் சார் இது. இத வந்து ஒரு வெறும் டயலாக்கா சொல்றீங்களே!" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான், ஓ! அது அவ்வளோ பவர்ஃபுல்லான டயலாக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகி, அதுக்கப்புறம் சரி இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு அந்த இடத்துல வேற டயலாக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, அந்த கர்ப்பத்தடை பண்ணிக்கிறேன்னு சொல்லி போறது இருக்குல்ல, அத கிளைமேக்ஸா ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது மாரி சில நேரங்கள்ல சில டயலாக்ஸே படத்த வந்து அப்படியே தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கும். ஒரே ஒரு டயலாக் இப்போ வசந்த மாளிகை படத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வாணிஸ்ரீய வந்து ஒரு நகை காணோம்னு இவ தான் திருடிட்டா, நெக்லஸ் காணோம், இவ தான் திருடிட்டா, அவ திருடிட்டா அப்படின்னா, கடைசியில பார்த்தா அவ பேக்லேயே எடுத்து வச்சு ஒளிச்சு வச்சு இது பண்ணுவான். அப்ப எல்லாரும் திருடிட்டா, திருடிட்டான்னு சொல்லும்போது சிவாஜி சார் வருவார். "என்ன என்ன பிரச்சனை?" அப்படின்னா, "அப்புறம் இந்த மாரி நகை காணாம போயிருச்சு. அப்புறம் கடைசியில பார்த்தா இவ பேக்ல இருந்தது." அப்படின்னா, "ஏம்மா நீ ஏன் இப்படி பண்ண?" அப்படின்ட்டு கேட்டுருக்கா. அது என்னமோ நம்பவே முடியலையேன்னு ஏதாவது ஒரு டயலாக் இருந்திருக்கலாம். எல்லாரும் சொன்னாங்களே அப்படின்ட்டு அவ பேக்ல இருந்து சிவாஜி எதார்த்தமா வந்து என்கிட்ட கேட்டிருந்தா நான் குடுத்துருக்க மாட்டேனா அப்படின்ட்டுருவான். இந்த டயலாக் வந்து அந்த அம்மாவுக்கு எல்லாரும் என்ன கேட்டாங்க, திடீர்னு சொன்னாங்க ஓகே. நீ வந்து என்னம்மா நடந்தது? என்ன எப்படி இப்படியெல்லாம் சொல்றாங்க? எப்படி இப்படி வந்தது? அப்படி கேட்கலாம். இல்ல எனக்கு என்னால நம்ப முடியல. என்னது? அப்படி ஏதாவது நீ சொல்லியிருக்கலாம். எல்லாத்த விட மோசமா நீ கேட்டியே. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணி நான் தான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தா நான் குடுத்துருக்க மாட்டேன்னு சொன்னா, இதுக்கு மேல என்னய்யா லவ்வு மயிரு அப்படின்ட்டு போயிருவான். அந்த ஒரு டயலாக் தான் கடைசி வரைக்கும் ஒத்தே வரமாட்டா. சிவாஜி என்னென்னமோ பேசி பார்ப்பாரு, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாரு. ஆனா அந்த ஒரு டயலாக் வந்து படத்தில வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப எனக்கு இது இன்ஸ்பயர் ஆச்சா எப்படி வந்ததுன்னு தெரியல. ஒரே ஒரு டயலாக் நான் வந்து சொக்கத்தங்கத்தில ஒண்ணு வச்சிருந்தேன். அவரு வந்து பிரகாஷ்ராஜ் வைஃப் வந்து விஜயகாந்த் அந்த பொண்ணு தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து அந்த பொண்ணு இங்க இருந்துட்டு இருக்கும். வந்து மாப்பிள நீ கூப்பிட்டுக்கணும் அது இதுன்னு சொல்லி வந்து பேச வரும்போது,
என் வீட்லேயும் ஒரு தங்கச்சி இப்படி இருக்கிறா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்கலாம் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்ன மற்றபடி உன் தங்கச்சி மேலே எனக்கு கோவமெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு, என் பிரச்சனை கொஞ்சம் தீரட்டும், அதனால் அது வரைக்கும் உன் பொண்ணு உன் தங்கச்சி உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ சொல்லுவார். இதில் எதார்த்தமா விஜயகாந்த் வந்து என் வீட்ல இப்படியெல்லாம் இருக்குது அது இதுன்னெல்லாம் அவர் சொல்லும்போது, டக்குன்னு விஜயகாந்த் ஒரு வார்த்தை பிரகாஷ் கிட்ட, ஏங்க அதுக்காக உன் வீட்டு சுமைய எங்கள் தலையில் வச்சு அப்படிங்க. என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்? என் வீட்டு சுமைய நான் உன் தலையில் வச்சு, அப்போ என் வீடு உன் வீடு நம்ம வீடுன்னு நீ நினைக்கல இல்லை, அது இல்லை, நான் எதார்த்தம் இங்கே இருக்கிறதா நீங்கள் வரும், என் சுமையை நான் இறக்கிட்டு அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன் போ அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவன் என்னென்னா, என் வீட்டு சுமைன்னு நீ எப்போ பிரித்து சொன்னையோ அப்போது என் வீட்டு சுமையை இறக்கிட்டே நான் வந்துக்கிறேன் அப்படின்னு விஜயகாந்த் ஸ்லிப்பாகி ஒரு வேர்டு சொன்னது வந்து, அது கடைசி வரைக்கும் பிரகாஷ்ராஜ் பிடிச்சிக்குவார். ஸோ இது மேபி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்ததுல இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சு ஏதாவது வந்திருக்கலாம். இப்படி நிறைய படங்களில் சில டைலாக்ஸை வச்சு சில விஷயங்கள் வந்து நிற்கும் கதை. இப்போ ஆனால் ஒரு ஃபேஷனாகவே இந்த நான் லீனியர் மூவி மேக்கிங், நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது வந்துட்டுருக்கு. நான் அதான் கதையை ஆனால் அவனான்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. எடுத்துண்ணி டமால்னு கிளைமேக்ஸ் மாதிரி எதையோ ஒன்று சொல்லி இவங்கள சுட்டாங்க, அதாச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடான்னா கதையை ஃப்ளாஷ்பேக்காக அப்படி இப்படி சொல்கிறது. நீங்கள் ஆனால் லீனியராகவே ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனால் அது சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைங்க, நானும் நான் லீனியர் கதை சொல்லியிருக்கிறேன், நிறையா வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் லீனியராக சொன்னாலுமே சுவாரஸ்யமாகவே இருக்குது. ஆமாம், இப்போ அந்த நாக்கில் எடுத்து நீ பார்த்தீங்கன்னா நீ கல்யாணம்னு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக் நான் முதல்ல சொல்லலை. ஸோ அந்த கதைக்கு அது தேவைப்பட்டது, அதனால் சொல்லிட்டேன். இப்போ மௌனகீதங்களும் அதே மாதிரி தான், நான் ஆஃப் வேல தான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பஸ்ஸில் மீட் பண்ணி ஷாக் ஆகுறாங்க, புருஷன் பொண்டாட்டி அவன் குழந்தை தான் அது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு, அப்புறம் தான் இவங்க எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி கல்யாணம் வச்சு, எப்படி குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் தான் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய கதைகள் வந்து அப்படி வரும். இப்போ இன்டர்வியூ அளவெல்லாம் அப்படி இல்லை, எடுத்தோன்னுமே ஆனா அவனான்னு சொல்லிட்டு லீனியராக தான் அப்படி தான் கதை சொல்லிட்டு போயிருப்பேன். 3 பசங்க இருந்தாங்க, இப்படி ஜாலியாக சுற்றுறாங்க, இப்படி ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல வந்தோடனே அவங்க 3 பேத்துக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்போம். அது மாதிரி சொக்க தங்கமும் அப்படி தான், வேறு ஒன்றும் ட்விஸ்ட்டுகள் அதெல்லாம் வைக்காமல் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி அது மேலே இவ்வளோ பெரிய அந்த ஊருக்கு ஒரு பொண்ணு வந்தது, அவரை வந்து விஜயகாந்த் லவ் பண்ண ஆரம்பித்தார், எப்படி என்னங்கிறது மாதிரி இப்படி தான் போயிடுச்சு கதைகள். அதனால் எல்லா கதைக்குமே இந்த நான் லீனியராக தான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி சில படங்களுக்கு அது தேவையே இருக்காது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தா மாட்டிட்டு முழிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்காக சில நேரங்கள் அது பண்ணுவாங்க, எடுத்தோடனே ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஆனால் அது நீங்கள் கரெக்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து எந்த இடத்துல எதுக்கு ஆரம்பித்தோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வந்து கதை சொல்லும்போது ஜாயின் ஆகலைன்னு வைங்க, இது எதுக்குடா அங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே ஆரம்பிச்சுட்டு போகலாமே அப்படின்ட்டு இருக்கும். அதனால் நான் லீனியர் இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த பாஷைகள் சினிமாவில். முன்னால் அந்த நான் ஆரம்பத்தில் நான் கற்றுக்கும்போது அசிஸ்டண்ட் ஆகும்போதெல்லாம் இந்த பாஷையெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லை. இப்போ கேமராமேன்னு சொல்லுவோம், இப்போ டிஓபின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஏடிங்கிறானா எம்டி மாதிரி ஏடி சொல்லிட்டு இருக்காங்க, என்னடான்னு சொல்லி பார்த்தா இல்லை அசிஸ்டண்ட் டைரக்டர் தான் சார். அந்த மாதிரி சினிமாவில் நிறைய புக்கு நிறையா இங்கிலீஷினுடைய வார்த்தைகள் வந்து ஆதிக்கம் வந்துருச்சு. அதில் தான் இந்த நான் லீனியர் அது இதுங்கெல்லாம் வர்றதுங்கிறதெல்லாம். இப்போ மூவி மேக்கிங்கில் வந்து டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணிடுறோம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மூவி ஃபில்ம் மேக்கிங் அந்த டெக்னிக்ஸ்னு வருது. இப்போ இந்த என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரியை ஸ்க்ரீன் ப்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நீங்கள் எழுதும் போதே யோசிப்பீங்களா அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை எழுதி முடிச்சுட்டு தென் அப்புறமா டைரக்ட் பண்ணும்போது என்னென்ன டெக்னிக் பண்ணலான்னு யோசிப்பீங்களா? டெக்னிக்கை எங்கே எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணால் அப்புறம் எந்த இடத்துல டெக்னிக்கை போட்டால் நல்லா இருக்குங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ முந்தானை முடிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தைய தாண்டுற அந்த ஷாட்டு மட்டும்தான் நான் வந்து ஸ்டெப் ஃப்ரீஸில் பண்ணேன். என்னென்னா அது எஃபெக்டான ஒரு இடம், ஒரு பொய் சத்தியம் பண்ணி ஒரு குழந்தைய தாண்டுறா ஒருத்தி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஆடியன்ஸுக்கு துக்குன்னு நெஞ்சில் அடித்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஸ்லோ மோஷன் எடுத்து பத்தாவதுக்கு ஸ்டெப் ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து நான் இது பண்ணேன். ஸோ டெக்னிக்கை கூட எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. சில இடங்களில் ஒருத்தன் நீங்கள் வந்து என்னை பார்க்கறக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் மட்டும் போட்டுட்டு உடனே ஆளை காணோம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க, அந்த பெயின் அதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு மைண்டில் வராது. இவர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தார், சும்மா வால் கிளாக் 3 அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து உட்காந்தீங்க, 4:30 அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா அந்த ஃபீல் கரெக்டாக கிடைக்காதுல்ல. இப்போ அதுக்கு தான் சில அந்த டைம் லேப்ஸுக்கு வந்து என்ன பண்ணால் அங்கே உட்காண்ட்ருந்தா காமிப்பான், அப்படியே மிக்ஸ் பண்ண இங்கே உட்காண்ட்ருந்தாரு, அப்புறம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருந்தாருன்னு காமிப்பான், மறுபடியும் வாட்ச் பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் 4 ஷாட் இப்படி
சின்னதா ஜிமிக்ஸ் மாரி இப்படி பண்ணிட்டு பண்ணும்போது, அவனுக்கு வந்து அந்த ஃபீல் கெடைச்சிருது. பாவம் ரொம்ப நேரமா ஒரு பாவம் வெயிட் பண்ணிட்டு, இப்ப தான் போறாரு அப்படிங்கிற மாரி. ஸோ டெக்னிக் எங்க யூஸ் பண்ணணுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? சில இடங்கள்ல டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணலனாலும் நல்லா இருக்காது. ஓவராவும் சம்மந்தம் இல்லாம டெக்னிக் யூஸ் பண்ணோம்னு சொல்லி சிலது பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு ரூல்ஸோ, ஒரு கிராமரோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஆனா பேசிக் ஃபண்டமெண்டலா அது ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல ஸ்க்ரீன் பிளேக்கு. அது எத்தன வருஷம் ஆனாலும் அந்த ஃபண்டமெண்டல் விஷயத்த ஒண்ணு ஃபாலோ பண்ணணும் ஸ்க்ரீன் பிளேக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்ல. இல்ல, இல்ல. கிராமர் ரூல்ஸுங்க இல்லைங்க. இதுதான் கிராமர், இதுதான் ரூல்ஸுன்னு ஃபிக்ஸடா கிடையாது. ஒவ்வொரு கதைக்கு தகுந்த மாரி ஒவ்வொன்னு வரும். இப்போ சில கதைகள்ல தான் நான் லீனியரா ஆரம்பிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஆரம்பிப்பாங்க. சிலது ஆனா ஆவன்னான்னு லீனியராவே அப்படியே ஆரம்பிச்சுட்டு போவாங்க. அந்த மாரி இருக்கு. நான் சொன்னதுல சிலதெல்லாம் என்ன அப்படின்னா, நீ வந்து அவன் இங்கிலீஷ்காரன் சொல்லியிருப்பான். அது வந்து ராஜேஷ் தான் என்கிட்ட சொன்னாரு. என்னன்னா, "ஸ்டார்ட் லைக் எ எர்த்குவேக்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல இன்டர்வல் திங்க் பண்ணு. அதுக்கு மேல வந்து கிளைமாக்ஸ் திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் இங்கிலீஷ்காரன் சொல்லியிருக்கான். நான் இதெல்லாம் எனக்கு தெரியாது ராஜேஷ். இல்லைங்க நீங்க அந்த நாட்கள் படத்தில ஓப்பனிங்கே அதுதாங்க. அம்பிகாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறனால எர்த்குவேக் மாரி தானே அப்படிங்கிற மாரி சொல்லிச்சேன். அந்த மாரி சிலதெல்லாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அப்போ சில படங்கள்ல வந்து எடுத்தோனையுமே சில நேரங்கள்ல ஏதோ ஒரு படம் தனுஷ் படம் பார்த்தேன். எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். எடுத்தோனே தனுஷ் வந்து டெத் ஆயிட்டாரு. பாக்ஸ்ல வச்சிருக்கோம். இப்ப நான் படம் பார்க்கும்போது தனுஷ் ஏதேதோ பண்ண போறாரு, அப்படி இப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். எடுத்தோனே தனுஷ் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாலே, அப்புறம் எப்படி இருந்தாலும் இவரு சாக போறாரு, செத்துட்டாருன்னு காமிச்சுட்டாங்களே, வைஃப் வேற அங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது படம் பார்க்கும்போது. ஏன் இப்படி பண்ணிட்டாங்க? ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு? ஏன்னா நடுவுல ஒரு சில சீன் வரும். தனுஷ் வந்து கத்தி எடுத்துட்டு வந்துட்டு அவன் ஒய்ஃப குத்தலாமா, வேண்டாமான்னு அப்படி வர்றாருன்னா, அது ஒரு 150 அடி, 200 அடிக்கு வரும். அப்ப நான் என்னன்னா, நான் பேசாம தான் உட்காந்துருக்கேன். என்னன்னா இவரு எப்படியும் குத்த போறல, இவரு தான் முதல்லயே செத்து போயிட்டாருல்ல, ஒய்ஃப் தான் உட்காந்து அழுதுட்டு இருக்குதுல்ல. அதனால இவரு எங்க குத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம தான் பார்த்துருந்தேனே ஒழிய, அந்த இடம் எனக்கு ஒரு இன்வால்வ் ஆக முடியலைல்ல. அந்த மாரி சிலது தப்பா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. அதனால ஸ்க்ரீன் பிளேல ரூல்ஸ் இருக்கு சிலதெல்லாம். இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முடிச்சு ஒழுகுறது அப்படிங்கிறது வந்து, ஐய்யய்யோ! இனிமே என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி ஒண்ணு வர்றது அப்படிங்கிறது ஒரு இன்டர்வல் பாயிண்ட் தான். அதே மாரி கிளைமேக்ஸ்ல வந்து நான் சொன்ன மாரி ஒரு ஹேண்டிகேப் மாரி ஹீரோ ஆயிட்டான். இது எப்புட்றா இந்த ப்ராப்ளத்தில சால்வ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் கடைசியில வந்து அத சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வருது. அந்த மாரி ஸ்க்ரீன் பிளேக்குன்னு சிலது இருக்கு. சில ரிப்பிட்டேஷனா வரக்கூடாது சீன்ஸு. குரோத் இருக்கணும் கதையில. அந்த மாரிலாம் சிலது இருக்குது. அதனால இல்லங்கிறது இல்ல. ஆனா எல்லா படத்துக்கும் ஒன்னையே அப்ளை பண்ணி இதையே பண்ணிட்டு இருக்கிற மாரி சில ஃபார்முலான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அதுக்கு சொல்ல வர்றேன். எல்லாமே புதுசு புதுசா, புதுசு புதுசா ஆ கத்துக்கிற அளவுக்கு தான். ஸ்க்ரீன் பிளேங்கிறதும் சரி, கதையும் சரி எல்லாமே கத்துக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால விழிப்புணர்ச்சியோட நம்ம வந்து ஆ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆஸ்பைரிங் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இல்ல ஒரு அப்கமிங் டைரக்டருக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? லேர்னிங்க்கு வந்து தேர் இஸ் நோ ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஏஜ் ஆனாலும் கூட கத்துக்கிறதுக்கு வந்து வயசு கிடையாது. கத்துக்கிட்டே இருக்கலாம்ன்னு. அது மாரி இன்னைக்கு வர்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ நெறைய படங்கள பாரு. அத அப்சர்வ் பண்ணு. புஸ்தகங்கள படி. அந்த அனுபவம் உங்களுக்கு பூரா கிரகிச்சுக்கோ. இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒழிய, வேற அவங்களுக்கு புதுசா நம்ம ஒண்ணும் இல்ல. அப்புறம் எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்ற ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, "பைரஜ் நீ ஏதாவது ஒரு செஞ்சு எத செய்ய முயற்சி பண்ணாலும், கண்டிப்பா அது ஃபெயிலியருக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா நீ முயற்சி பண்ணி பண்ணாம உட்டன்னு வச்சுக்கோ, கன்ஃபார்ம்டா அது ஃபெயிலியர் தானே. அதுக்கு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனா தப்பு இல்லைல்ல. கன்ஃபார்ம்டா அது ஃபெயிலியர்ன்னு சொல்றத விட அதனால எதா இருந்தாலும் துணிஞ்சு பார்த்துருயா நீ என்னங்கிறது முயற்சி பண்ணிரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாரி சினிமாவுக்கு வரணும்னு நெனைக்கிறவன் வந்து, அது முயற்சி பண்றோம்னு நெனைச்சிட்டா வந்துரு முயற்சி பண்ணு. அதில வந்து இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. இப்ப நானே இருக்கும்போது எங்களுக்கு முன்னால வந்து இப்ப ஸ்ரீதர் சார் வந்தாரு, பந்துலு சார் இருந்தாரு, பீம் சிங் இருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தா பாலச்சந்தர் சார் வந்துட்டாரு. எங்க டைரக்டர் இப்படி நெனைச்சா நான் வந்திருக்க முடியுமா? அதனால பாக்யராஜ் வந்திருக்காரு அப்படின்னுலாம் நீ நெனைக்க வேண்டாம். நீ நெனைச்சா மறுபடியும் இப்ப வெற்றிமாறன் அவர்லாம் நெனைச்சான்னா அப்படி வர முடியாது. அதே மாரி வந்து நாளை இயக்குனர்ல வந்து வந்தாங்கல்ல, கார்த்திக் சுப்புராஜ் இவங்கலாம் இருக்காங்களே, இந்த மாரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ, அதனால நீ என்ன உனக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்க தான் செய்யுது. நீ புதுசா ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஹோப் வந்து கைவிடாம, நம்பிக்கையோட நீ வந்து ட்ரை பண்ணா நீயும் சக்சஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இவ்வளோ நேரம் உங்களோட ஒப்பீனியன், சஜஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க.
எனக்கு இது ஒரு மாஸ்டர் கிளாஸா தான் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளேவா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் டைம் ஐம் ஹானர்ட் நீங்க இந்த ஷோக்கு வந்தது. தேங்க் யூ ஸோ மச். ஓகேங்க. ஸ்டார் வித் சதீஷ் மூலமாக வந்து உங்ககிட்ட நிறையா கருத்து பரிமாற்றங்கள் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து என் அனுபவத்தை வச்சுக்கிட்டு ஒரு சிறு இதுதான். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொன்னதுங்கிறது. இது மாரி வந்து ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டர்ஸும் ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்காங்க. ஸோ எல்லாத்தினுடைய அனுபவங்கள வந்து நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொன்னோம்னா, உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு அதுதான் ரொம்ப ஒரு பெரிய பலமா இருக்கும். அத எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.